இந்த வீடியோவில் பிரவீன் உத்ராஜ் பேப்பர் 2ல் இம்பார்ட்டன்ஸ் தான் பார்த்துருக்கோம். काव्य के रूप அதில் 6th क्वेश्चन इम्पॉर्टेंट है. 6th क्वेश्चन இப்போ பார்க்கலாம். काव्य की परिभाषा देते हुए इसके बारे में भारतीय आचार्यों की मदों का वर्णन कीजिए அப்படின்னு சொல்லியிருக்கு. காவியம் இருக்கு இல்லையா, காவியத்தோட வரையறைகளை இந்திய எழுத்தாளர்களோட மதங்களின் அடிப்படையில் விளக்குக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ரச்சனாக்காரம் அவர் கிருத்தி. ரச்சனாக்காரம்னா எழுத்தாளர்கள் படைக்கிறாங்க இல்லையா, அவங்கள தான் ரச்சனாக்கார் சொல்லுவோம். கிருத்தினா அவங்களோட வேலை பணி. காவிய கவி கே துவாரா ரச்சா ஜாத்தா ஹே. காவி கவி தான் எழுதுகிறாங்க, கவி வழியாக எழுதப்படுது. கு தாது கே சாத் இ प्रत्यय को जोड़ से कवि शब्द बना है जिसको अर्थ है सर्वज्ञ दृष्टा. கூன்று இருக்க எழுத்து இருக்கு இல்லையா, அந்த வேர் சொல் இருக்கு இல்லையா, ததுனா வேர் சொல், தாதுனா வேர் சொல், பிரத்யா அப்படின்னா பின்னொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இலக்கணம் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். கூன்ற வேர் சொல்லும், ஈன்ற பின்னொட்டும் சேர்ந்து கவின்ற அர்த்தம் வந்திருக்கு. இதோட மீனிங் என்னன்னா, எல்லாமே தெரியும் அவங்களுக்கு, எல்லாமே தெரிஞ்சவர் அப்படின்ற அர்த்தம் தான் கவி. கவினா எல்லாமே அவங்களுக்கு தெரியும்னு அர்த்தம். கவி சாமானிய மனுஷ்ய சே அதிக் பவுக் அவர் சஹரிதிய ஒத்தக. கவி சாதாரண மக்களை விட அதிகமான உணர்ச்சி உடையதாகவும் சஹரதியான கனிவானவங்களாகவும் இருப்பாங்க. இந்த லைன் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு படித்தோம் இல்லையா, அந்த லைன்லேயும் வந்திருக்கு பாருங்கள். இது அதை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. वह अपने मदों को व्यक्त करता रहता है. அவங்களுடைய மதத்தை வெளிப்படுத்திட்டே வாழ்ந்துட்டுருக்காங்க. वह अपना हृदय का रस दूसरे तक पहुंचाना चाहता है. அவங்க இதயத்தோட சிந்தனைகள் இருக்கு இல்லையா, அதை மற்றவங்களுக்கு வரையும் சேரணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க. वह दूसरों को आकर्षित करना चाहता है. அவங்க மற்றவங்கள ஈர்க்கவும் அட்ராக்ட் பண்ணவும் விரும்புகிறாங்க. इस प्रकार काव्य के दो पक्ष हो. இந்த மாதிரி காவியம் ரெண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. जाते हैं एक अनुभूति पक्ष, दूसरा अभिव्यक्ति पक्ष. उसके हम भाव पक्षன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒன் அனுபூதி பக்ஷனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, அதை பாவ பக்ஷன்னு சொல்லலாம். செகண்ட் கலா பக்ஷ, அது அபிவக்தி பக்ஷன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு ஒன்று எக்ஸ்பீரியன்ஸு, செகண்ட் எக்ஸ்ப்ரெஷன் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லணும். அதை தான் இங்கே பாக்ஸ் போட்டு எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேரா பாருங்கள். காவியக்கு விபின்ன பரிபாஷம். காவியத்தோட பல்வேறு வகையான வரையறை. ஒரு காவியத்தை எழுதுகிறாங்க இல்லையா கவி, அவங்களுக்கு ஒவ்வொன்றையும் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தங்க ஒரு ஸ்டைலில் எழுதுவாங்க. அவங்க யார், அவங்க என்ன ஸ்டைலில் எழுதுகிறாங்கன்றதான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. काव्य के मुख्य तत्वों के आधार पर आचार्यों ने काव्य के परिभाषा दी गई है. காவியத்தோட முக்கியமான தத்துவத்தின் அடிப்படையில் தான் அதை வரையறை பண்ண முடியும். உண்மை மதவேத் அவசிய அவங்களுக்குள்ள மத வேறுபாடு இருந்தது. மகர் ஹர் கே ஆச்சாரிய கே மத பர் சத்திய கி மாத்திரபி அதிக் அவசியக் ஹை. ஆனாலும் கூட சத்தியன்ற அதாவது ட்ரூத் இருக்கு இல்லையா, அது அந்த ஒரு வேர்டிங்கில் எல்லாரும் உண்மையாக இருக்காங்க. அந்த அளவில் ரொம்ப அதிகமான அளவில் உண்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். பரதமுனி ஆச்சாரிய விஸ்வநாத்னே ரஸ்பரே வாக்கிய ஹி காவியமானா. பரதமுனி இருக்கார்ல, அப்புறம் ஆச்சாரிய விஸ்வநாத், இவங்க ரெண்டு பேருமே அவர் ரஸ்பரே வாக்கியம், சாறு நிறைந்த வாக்கியம், அதாவது நவரசம் சொல்லுவோம் இல்லையா, சிரிப்பு, அது மாதிரி நவரசத்தையும் இம்பார்ட்டண்ட்டாக வச்சுட்டு இவங்க காவியம் எழுதுகிறாங்க. ஒவ்வொரு ஆத்தர்ஸும் ஒரு இம்பார்ட்டனை வச்சு அவங்களோட காவியத்தை எழுதுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் பரதமுனியும் விஸ்வநாத்தும் ரசத்தை ஆதாரமாக வச்சுருக்காங்க. அவங்க வாக்கிய ரசாதம காவியம் அப்படின்னு சொல்கிறாரு விஸ்வநாத். செகண்ட் பாருங்கள். पंडित राज जगन्नाथ ने रमणीय अर्थ प्रदान करने वाले शब्द चित्रण को काव्य मना है. இவர் எதை இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாருன்னா ரமண்யனா மகிழ்ச்சி, ஹாப்பினஸாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. யாருன்னா பண்டித் ராஜ் ஜெகநாத். சரியா, அவர் என்ன ரமணிய அர்த்தக பிரதிபார்த்தக சப்தாக காவியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார், ஜெகநாத். தேர்டு பாருங்கள். தண்டி भामक और आचार्य केशवदास ने अलंकार युक्त वाक्यों को काव्य माना है. தண்டியும் பாமகு ஆச்சாரிய கேசவதாஸ் இவங்க 3 பேர் அலங்காரத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, காவிய சோபாகரன், தர்ம அலங்காரன்,
प्रयाक्षित அப்படின்னு சொல்லியிருக்காங்க. दंडी சொல்லியிருக்காரு. फोर्थ பாருங்க आचार्य वामनन ने रीति को जो माधुर्य ओज आदि उच्च गुणों से युक्त शैली है काव्य में प्रधान माना है. இவர் எதை இம்பார்ட்டன்ட் கொடுத்தாருன்னா ஆச்சாரிய வாமனன் வந்து ரீதி அதாவது இன்னிசையையும் ஒழுக்கத்தையும் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவர் வந்து அச்சாகுணம் நல்ல ஒழுக்கத்தை குணத்தையும் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவர் வந்து கவியம் எழுதியிருக்காரு. அதை தான் பிரதானமாக நினச்சிருக்காரு. ரீதி ராத்மா காவிய அஸ்த வாமனன் சொல்லியிருக்காரு. ஃபிஃப்த்து आनंद वर्तनाचार्य ने काव्य में ध्वनि को प्रदान दी है. ध्वनि काव्यम ध्वनिना सत्तम சவுண்டு அதை வந்து இம்பார்ட்டண்டாக காவியம் எழுதியிருக்காரு. ध्वनि को ही उन्होंने श्रेष्ठ काव्य माना है. काव्य आत्मा ध्वनि रीति बुधय सबानमता पूर्व है. आनंदवर्धन சொல்லியிருக்காரு. सिक्स्थ பாருங்க दोष रहित और गुण वाली रचनाओं को ममटाचार्य ने काव्य माना है. மம்டாச்சாரியான்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாரு தோஷ் ரஹித் குறைகளற்ற நல்ல ஒழுக்கத்தை அடிப்படையாக வச்சு அவர் வந்து காவியம் எழுதியிருக்காரு. சாகித்ய தர்பன்கார் விஸ்வநாத் நே சாகித்யோட கண்ணாடி அப்படின்னு சொல்லப்படுற விஸ்வநாத் வந்து அதை வந்து எழுத்துக்களை அதை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. எப்படின்னா பரிபாஷா கி கடி ஆலோசனா கி ஹே அதை விமர்சனம் பண்ணியிருக்காரு. செவன்த் ஒன் பாருங்க आचार्य रामचंद्र शुक्ल के अनुसार जिस प्रकार आत्मा की मुक्तात्व जान दशा कहलाती है उसी प्रकार हृदय के मुक्तात्व दाश रस दशा कहलाती है. ஆச்சாரிய ராமச்சந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆத்மாவோடைய சுதந்திரம் வந்து ஞான் தஷா அப்படின்னும் ஹிருதயத்தோட சுதந்திரத்தை வந்து ரஸ் தஷா அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. இஸ் ரஷா தஷா में मनुष्य की वाणी जो शब्द विधान करती है उसे काव्य कहती है. மனுஷனுடைய வார்த்தைகளே தான் நம்ம காவியம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அடுத்த பேரா பாருங்க कवि अपने ही दृष्टिकोण से लिखता है लेकिन वह सभी पाठकों और श्रोताओं के आनंद और उपयोग का विषय बन जाता है. கவி வந்து அவரோட கண்ணோட்டத்தில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எழுதுகிறாரு. ஆனால் நம்ம வாசிக்கிறோம்ல, நமக்கும் கேட்குறவங்களுக்கும் அவங்களுக்கே எழுதுகிற மாதிரி சந்தோஷத்தையும் யூஸ்ஃபுல்லான திங்காகவும் அது இருக்குது. இதுதான் வந்து அதோட மகத்துவம். इस प्रकार काव्य के व्यक्तित्व के महत्व के साथ साथ साधारणीकरण की आवश्यकता भी हो जाती है. இந்த காவியத்தோட வழியில் அவங்க சொல்கிற விஷயத்த நாம் வந்து புரிஞ்சுக்கொள்ள முடியுது. जब कवि अपने अनुभव जन्म बातों को सुंदर शब्द विधान द्वारा सुंदर अभिव्यक्ति लोग कल्याण के लिए करता है तब वह अभिव्यक्ति काव्य बन जाती है. எப்படிப்பட்ட மதங்களின் வழியாக கவி வந்து அவங்களோட அனுபவங்களை மதங்களோட சுந்தர் வடிவத்தில் நமக்கு சொல்லும்போது நம்ம மக்களுக்கு வந்து நன்மையும் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்துங்க பரிபாஷாயே. இதில் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க இல்லையா, விஸ்வநாத், ஜெகநாத், வாமனன், தண்டி, ஆனந்த தர்பன் அவங்க சொல்லியிருக்கிறத அப்படியே அந்த லைன்ஸ் 5 எடுத்து இங்கே எழுதியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.